என்னடா அவன் வைரஸ் வந்த கம்ப்யூட்டர் மாதிரி அப்படியே ஜாம் ஆகி போய் உட்காந்துருக்கான். டேய் என்னடா மேட்ரு? ஏய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா. யாரு நாங்க டிஸ்டர்ப் பண்றோமா? ஏன்டா பின்னாடி இவ்வளவு ட்ரெயின் கிராஸ் ஆகி போகுது, அது ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலையா? என்னாச்சு மச்சி? ஏய் என்ன யோசிக்கிற? ஏடிஎம் மிஷின்ல கார்டு மாட்டிக்கிச்சா? டேய் சும்மா இருக்குடா. ஆமா, இவன் டைட்டில் பார்க்ல ஜிஎம்ஆ இருக்கிறான், நான் சதன் ரயில்வேல சூப்பர்வைசரா இருக்கேன். டேய் நம்ம கேங்ல எல்லாருமே சும்மா தானடா இருக்கிறோம். எப்பா கொஞ்சம் பேசாம இருக்குப்பா. பேசாம பக்கத்துல இருந்துட்டு எஸ்எம்எஸ் அனுப்ப சொல்றியா? ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாடா. டேய் கார்த்திக்கும் ஜாப் கிடைச்சிச்சுடா. இனி அந்த பொண்ணை ஓகே பண்றது ஃபாலோ பண்றது நிறைய வேலை இருக்குது. யாரா அந்த பொண்ணு? தெரியாதுடா. பேரு அட்ரஸ் ஹைட் வெயிட் எதுவுமே தெரியாதா? தெரியாதுடா. அவளுக்காக 1000 தாஜ்மஹால் கூட கட்டலாம். அவ்வளவு அழகு. ஏய் என்னடா அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்றான்? எல்லாம் பார்த்து இருந்தா தான்டா தெரியும் எவ்வளவு பியூட்டி, கியூட், சார்மிங்னு. ஆப்பிள் மாதிரி ஸ்கின் டோன்டா, செரி பழம் மாதிரி லிப்ஸ்டா. அடப்பாவி, இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தா அதுக்குள்ளேயும் ஃப்ரூட் ஷாப் போற ரைட்டா பாருங்கடா. புரியாதுடா. அவளை பார்த்தப்ப உடம்புக்குள்ள ஏதோ கரண்ட் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்துச்சுடா. அப்ப இனிமே கரண்ட் எடுக்க கல்பாங்க நெய்வேலி எல்லாம் தேவையில்ல, உன் உடம்புல இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லு. என் ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? டேய் 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 ரொம்ப ஃபீல் பண்ணாதடா, அதெல்லாம் மூளைக்கு நல்லது இல்ல, முக்கியமா நம்ம கேங்குக்கே நல்லது இல்ல. டேய் சொல்றத கேளுடா. அந்த பொண்ணை பார்த்ததும் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். இப்போ அவளை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இல்ல, அது மாதிரி அவளுக்கு இருக்கும்ன்ற இருக்கும்டா. ஆனா அதுக்கெல்லாம் என்ன மாதிரி கொஞ்சம் அழகான பையனா இருக்கணும். டேய் 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 இதுக்குதான் ஓவரா பேசாம அமைதியா இருக்கணும்ன்றது. நல்ல வேலை கொஞ்சம் விட்டுருந்தா உண்மையிலே என்ன அடக்கம் பண்ணிருப்பானுங்க. டேய் மச்சான், ஒரு பையன் கிட்ட 100 பொண்ணுங்களை காமிச்சு இதுல எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டா கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில எல்லா பொண்ணுங்களுமே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். அதே ஒரு பொண்ணு கிட்ட 100 பசங்களை காமிச்சு இதுல எந்த பையன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டா ஏதாவது 1-2 பசங்களை தான் சொல்லுவா. அந்த 1-2 பேர்ல நீ இருக்கேன்னு வெயிட் பண்ணி பாப்போமே. டேய் முதல்ல சைலண்ட்ல போடு, இல்ல ரிங்டோனை மாத்து. யார் போன்ல? ஃபாதர்ரா. ஃபாதர்னா சர்ச்சில் இருந்தா? டேய் ஃபாதர்னா எங்க அப்பாடா. ஏன் அவர் அப்பான்னு தமிழ்ல சொல்ல மாட்டீங்களோ? ஏய் நான் பண்ண பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்ன வீட்ல வச்சிருக்காரு, இதுக்கே நான் அவரை ஃபாதர்னு சொல்ல வேணாமா? சரி அப்படி என்ன பாவம் பண்ண? உங்க கூட எல்லாம் சேர்றதே பெரிய பாவம் இல்லையா? சரி சரி. ஏய் மச்சான், காலையில எனக்கு ஒரு மிஸ் கால் வந்து தெரியுமா? யாரு? அவங்க கிட்ட இருந்தா? அந்த போன்ல தான் பேலன்ஸே இருக்காது. டேய் இவெல்லாம் பக்கத்துல இருந்தாலே நான் பேச மாட்டேன், இவன் போன் பண்ண வேற பேசுறானா? டேய் மறுபடியும் அந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ் கால் வந்துடா. சரி யார் தான் பார்க்கலாம்னு சொல்லி நான் திரும்பி போன் பண்ணேன், பார்த்தா ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ். ஓ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருந்து போன் பண்ணிருந்தாங்களோ? ஏய் போன் பண்ணது ஒரு பொண்ணுடா மச்சான். ஒரு நிமிஷம் அவ வாய்ஸ கேட்டோனே அது வாய்ஸா இல்ல வயலின் மியூசிக்கா நான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்டா. அப்படினா அவ ஏதோ குன்னக்குடி வைத்தியநாதன்ல அங்க இருந்து போன் பண்ணிருப்பா போல. ஏய் குன்னக்குடி இல்ல லால்குடி இல்லடா, அவ குரலை கேட்டோனே அப்படியே துள்ளி குதிச்சேன் தெரியுமா? டேய் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பத்திலாம் நீ பேசாதடா. குட்டி சேவத்து மேலே உன்னால சொந்தமா உட்கார முடியாது, நாங்க தான் தூக்கி உட்கார வச்சுக்கிறோம். உன்னை அடிச்சு வாய்க்கெல்லாம் வச்சிருவேன். சரி அவ போன் பண்ணி உன்கிட்ட என்ன சொன்னா? ஐ லவ் யூ ஜீவான்னு சொன்னாடா. ஐ ஐ கேட்டியா நீ? அடி சும்மா பொய்லாம் சொல்லிட்டு. ஏய் பிராமிஸா மச்சான், அவன் ரொம்ப நாளா வாட்ச் பண்றாளாம், நேர்ல சொல்றதுக்கு வெக்கப்பட்டுட்டு போன் பண்ணி சொன்னாடா. மச்சான் அவ வாய்ஸ கேட்டதுல இருந்து பேக்ரவுண்ட்ல எஸ்பிவி வாய்ஸா ஓடிட்டு இருக்குடா. எஃப்எம் ரேடியோவோ அவ என்ன சொன்னாங்க நான் சொல்லட்டுமா? ஐ லவ் யூ ஜீவா, யூ ஆர் சோ ஸ்வீட் அப்படிதானே சொன்னா. நான் தாண்டா இவ்வளவு நாளா அப்ப நான் மறந்து கலாச்சிட்டு இருந்தேன். அடிங்க இதெல்லாம் விளையாடுவே நீ போட்டனா அப்படியே விரா. அவன் ஒரு சப்பா காக்கா, அவனை போய் அடிச்சுட்டு. சரி கிளம்பலாமா? எங்க போறோம்? நம்ம தினேஷோட சிஸ்டர் மேரேஜ்ல மறந்துட்டீங்களா? ஆமாமா அங்க போய் மொய் விசிரிக்கிற வேலையை பாப்போம். மொய் வைக்கிற மூஞ்சிய பாரு. ஏச்சி இறங்கு, முதல்ல உன்னை உள்ள விடுறாங்களா பாக்கலாம் வா.
அம்மா என்னடா என்னம்மா வடை இல்ல என்ன விசேஷம்? இன்னைக்கு எங்க கல்யாண நாள். நிஜமாவா? ஹாப்பி அனிவர்சரிமா. Thank you. ஏம்மா முதல்ல அப்போ அந்த பொண்ணு பார்க்க வந்தப்போ என்னமா நடந்தது? இந்த பழைய படத்துல வருமே அந்த மாதிரி உன்ன பாட்டுலாம் பாட சொன்னாங்களா? இல்ல வந்திருந்தவங்க எல்லாரையும் விழுந்து கும்பிட சொன்னாங்க. அதுக்கப்புறமா காஃபி கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் 2 பேரும் தனியா பேசிட்டீங்களா? அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் லெட்டர் போடுறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. அப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? சஸ்பென்ஸா இருந்ததா? 1 மாசம் கழிச்சுதான் லெட்டரே போட்டாங்க. பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த 1 மாசம் நான் தவிச்ச தவிப்பு இருக்கு பாரு, அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏன் தவிக்கணும்? நான் உங்க கல்யாண போட்டோ பாத்திருக்கேன். அதுல அப்பா விட நீங்க தான் ரொம்ப அழகா இருப்பீங்க. உங்களை மிஸ் பண்ணியிருந்தா அவருக்கு தான் நஷ்டம். கல்யாணங்கிறது அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல ஜனனி, மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும். அதெல்லாம் இப்போ உனக்கு புரியாது. உனக்கு கல்யாணம் நடக்கும்போதுதான் புரியும். என்கிட்ட பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு உடனே சொல்லிடணும். போய் லெட்டர் போடுறேன், போன் பண்றேன், இந்த மாதிரிலாம் சொன்னா மாப்பிள்ளை ரிஜெக்ட். இந்த கதெல்லாம் என்கிட்ட வேணாம். சின்ன பொண்ணு ஏமாத்த பாக்குறீங்களா? இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க, புரியாம பேசாதீங்க. நீங்க புரியாம பேசுறேனா? நான் லூசா? கிஃப்ட் ஆஃபர்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொன்ன மாதிரி கொடுத்துருங்க. அதெல்லாம் இல்லங்க. இன்னைக்கு தானே லாஸ்ட் டேட். அப்புறம் எனக்கு கிஃப்ட் ஆஃபர் இல்ல. ஃப்ராட் பண்றீங்களா? ஹலோ, என்னங்க பிரச்சனை? இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. தேவையில்லாம தேர்ட் பர்சன் என்டர் ஆகாதீங்க. இல்ல, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா. ஹலோ, யார் நீங்க? நீங்க என்ன வாங்க வந்தீங்களோ அதை மட்டும் வாங்கிட்டு போங்க. ஓகேயா? ஹலோ, எங்க எங்க? ஹலோ, 2 தடவை மீட் பண்ணிருக்கோம். ஒரு அழகான பொண்ணு. என்ன? இல்ல, 2 டைம்ஸ் மீட் பண்ணிருக்கோம். தெரிஞ்ச பொண்ணு ஏதோ பிரச்சனை மாட்டி இருக்கீங்க. ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா திட்டுறீங்க. இங்க பாருங்க, ஒருத்தனை திட்டலாம், கோவப்படுத்தலாம், அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கு. இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள மட்டும்தான். முகத்துக்கு நேரா யாரையும் காயப்படுத்தாதீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை கிடையாது. எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கணும், சரியா? சீக்கிரம் சீக்கிரம். இங்க என்ன பண்ற? கண்ணாமூச்சி விளையாடுறேன். வேற இடமே கிடைக்கல உனக்கு விளையாடுறதுக்கு? ஐயோ, பாத்து உட்கார கூடாதா? கீழே நான் ஒளிஞ்சிருக்கிறது தெரியலையா? ஊ மேலதான் தப்பு. ஊ மேலதான். வலிக்குது. ஓகே, சரி. ஐயோ, நாளைக்கு வேற ரெக்கார்ட் சப்மிட் பண்ணனும். இப்படி பண்ணிட்டீங்களே. எதுக்கு அழுகுற? என்ன பண்ணிட்ட? சரி, நான் எழுதி எடுத்துட்டு வரேன். நாளைக்கு இதே இடத்துக்கு வரியா? ஓகே. கார்த்தி இருக்கியா? போகடான்ற மாதிரியே சொல்ற. காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம கார்த்திக் அடிச்சுக்க ஆளே இல்லடா.
பாத்தியா என்ன ஒரு கலர் சென்ஸ். ஏண்டா இதெல்லாம் நீ வெளியே போட்டு வரவே மாட்டியா? இதெல்லாம் இவன் போட்டு வந்தானா அப்புறம் அவங்க அப்பா வெறும் உடம்போட வெளியே போறா. கீழே வைடா, அதெல்லாம் உங்க அப்பா சட்டை. சரி வா போலாம். எங்கடா? எங்கயா? டேய் மறந்துட்டியா? இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் ஒன் டே மேட்ச்டா. இவன் ரூமுக்கு போய் இவனை அடிச்சு தொத்திட்டு ஃபுல்லா. டேய் ஈவினிங் நியூஸ் பார்த்தா யார் ஜெஸ்ட்னு தெரிய போகுது. இதுக்கு டே ஃபுல்லா வேஸ்ட் பண்ணுமா? நான் வரல, நீங்க போங்க. அட பாவி, 5 நாள் உட்கார்ந்து டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பாப்பியேடா. 6வது நாள் ஹைலைட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து பாப்பியே. ஏன் நீ இப்படிலாம் பேசுற? டேய் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா. டைட்டில் பார்க் வரைக்கும் போகணும் ப்ளீஸ். டைட்டில் பார்க்கா? அங்க உனக்கு என்ன வேலை? ஏன் அசிங்கமா அங்கெல்லாம் போயிட்டு இருக்க நீ? டேய் எங்க அப்பா ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருக்காரா. அப்ப எங்க கூட வர மாட்டேன். வர முடியாது, கிளம்பு. டேய் கிளம்புடா, வீட்டை போட்டணும். மச்சான் நான் ஒரு கம்பெனி வரட்டுமா? முதல்ல போய் ஒரு கம்பெனில வேலை பண்றா. போடா. ஏய் கிளம்பு. ஏய் டேய் டேய் நானுமா? போய் தொலைங்கடா. என்னடா அவன் டைட்டில் பார்க் போறேன்னு சொல்லிட்டு நாகேஸ்வரா பார்க்ல வந்து உட்கார்ந்திருக்கான். அதானே லவ் மேட்டரா இருக்கும். தாடியை வேற ட்ரிம் பண்ணிருக்கான். நம்மள கழட்டி விட்டு வரான்னா கண்டிப்பா லவ் மேட்டரா தான் இருக்கும். கன்ஃபார்ம்டா. பத்தியா சொன்னல. ஹாய். ஹாய். ரெக்கார்ட் எழுதி முடிச்சிட்டீங்களா? எப்படிங்க மறப்பேன்? உங்களுக்காக நைட் ஃபுல்லா உட்கார்ந்து எழுதினேன். பரவாயில்லையே, கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கா? ஏண்டா அவளுக்கு கண்ணுல ஏதாவது ப்ராப்ளமா? இவன் கோழிக்கு இருக்கிற மாதிரில எழுதுவான். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? இந்த ரெக்கார்டை சப்மிட் பண்ணி நல்ல மார்க் வாங்கணும்ல. தேங்க்ஸ். பை. ஏய் இந்த காதல் இருக்கே காதல், அது ஆளுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணும். நம்ம எல்லாம் கேட்டா ஒரு பயோடேட்டா கூட எழுதி தர மாட்டான். இதே ஒரு ஃபிகர் கேட்டோன்னே பாரு ரெக்கார்டெல்லாம் எழுதி கொடுக்குறான். மாவன் அவனை எப்படி பிடிக்கிறான் பாரு. கண்கள் இரண்டால். ஹலோ. ஹலோ மாமா, வணக்கம் மாமா. டேய் ஏன்டா தொலை பண்ற? வெயிட் ஆஃப் போன. எங்க இருக்க? டேய் நான் டைட்டில் பார்க்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். வெயிட் போன. டைட்டில் பாருங்க. அப்படியே கொஞ்சம் போன் ஆஃப் பண்ணி திரும்பி பாரு. ஹாய் வர்றேன்டி. டைட்டில் பாருங்க. சாரிடா. வர வரவும் போக்கே சரியில்லை. உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஏதாவது வாங்கினியா? ஜோச்சே மறந்துட்டேன்டா. போடா. ஏடா ஒரு பொண்ணுக்கு ரெக்கார்ட் நோட்ல எழுதி கொடுக்குற, அவளோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் வாங்க மாட்டியா நீ? டேய் அது ஒண்ணும் இல்லடா. நான் அவ பார்க்ல வரும்போது கையை மறிச்சிட்டேன். சரி பாவமா இருந்துச்சு, அதான் எழுதி கொடுத்தேன். ஏண்டா அன்னைக்கு என் காலை மிரிச்சு ஒரு சாரி கூட சொல்ல, அவ கையை மிரிச்சது காரணம்லாம் சொல்ற நீ. மாவன ஏய் வாங்கடா போலாம். டேய் டேய் இருடா. மச்சான் இந்த பொண்ணுங்க இருக்காங்களே பொண்ணுங்க. ஆமா. அதான்டா இந்த பொண்ணுங்க இருக்காங்களே பொண்ணுங்க. ஆமா. டேய் இந்த பொண்ணுங்க இருக்காங்களே பொண்ணுங்க. டேய் எப்பா சொல்றா தாச்சி. டேய் இவன் நல்லா ஏமாட்டான்டா. எப்படி சொல்ற? டேய் அன்னைக்கு பார்க்ல அவளுக்கு ரைட் ஹேண்ட்ல தான் அடிபட்டுச்சு. அதனால தான் எழுத முடியாதுன்னு சொன்னா. ஆமா. நீ கூட விடிய விடிய உட்கார்ந்து எழுதி போய் குடுத்திய. ஆனா அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுற பழக்கம் இருக்கிறவன் மச்சான். டேய் இவனை நல்லா ஏமாத்திடா அவ. சரி அவ லெஃப்ட் ஹேண்ட் உனக்கு எப்படி தெரியும்? டேய் அன்னைக்கு ஃபாதரோட பேங்க் போயிருந்தேன். வால்ல அதான்டா அந்த ஆப்பிள் ஸ்கின் டோன் லிப்ஸ் கூட ஏதோ சொன்னீங்க. என்ன அது? செரி லிப்ஸ். அவன் வந்து நான் மச்சான் ஒரு பொம்பளைக்கு பீஸாங்களே சலாட ஃபில் பண்ணி கொடுத்துருந்தா நான் பாத்துட்டேன். இந்த பொண்ணுங்க இருக்காங்களே பொண்ணுங்க. என்னடா போயிட்டான்? ஓ இந்த பசங்க இருக்காங்களே இந்த பசங்க லவ்வர் வந்தா ஃப்ரெண்ட கட்டி விட்டு போயிரானுங்கப்பா. ஐயா ஏய் சும்மா போய் சொல்லாத. சத்தியமா நான் குளிச்சு. டேய் 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 மச்சான் ப்ளூ கலர் நல்லா இருக்குல? டேய் நான் எது போட்டாலும் நல்லா தான்டா இருக்கும். டேய் அந்த ப்ளூ கலரா நல்லா இருக்கல? போடா டேஸ்ட் இல்லடா உனக்கு. என்னடா? ஆமா ஓ ஆள் பெரிய கரீனா கபூர். இரு எப்படி போய் நம்பர் வாங்கின நம்பர். ஈவ் டீசிங்ல மாட்டிப்ப. ஈவ் டீசிங்கா? நானா போற டேய். இவனுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ண வேணா மாட்டிக்குவானுங்க. இந்த ஏரியால இருக்க முக்காவாசி பொண்ணுங்க என்ன லவ் பண்றதுக்கு துடின்னு துடிக்கிறாளுங்க. எப்படி வாங்கின நம்பர்? எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னது? நீங்க எங்க போறீங்க? திருவான்மியூர் பஸ் ஸ்டாப். திருவான்மியூர் பஸ் ஸ்டாப்பா? ஐயோ தேங்க் காட். திருவான்மியூர் பஸ் ஸ்டாப்ல என் ஃப்ரெண்ட் இருப்பான். அவங்க அப்பாவை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அர்ஜென்ட்டா அவனுக்கு கொஞ்சம் பணம் தேவை. இத கொஞ்சம் அவங்க கிட்ட கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். இல்ல நானே போலாம், ஆனா எனக்கு பிளட் பேங்க்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. மேட் ரொம்ப அர்ஜென்ட். உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாதுங்க. என்ன தவிர எங்க டீம்ல எல்லாருமே கொஞ்சம் சுமாரா தாங்க இருப்பாங்க. நீங்க ஒன்னு பண்ணுங்க, உங்க ஃபோன் நம்பரை கொடுங்க. நானே அவனை ஃபோன் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து வாங்கி சொல்றேன். இந்தாங்க பணம். நம்பர் சொல்லுங்க. 9840 111 ஆட்டோ. ஆட்டோவா? ஓகே நான் கொடுத்துறேன். ஓகேங்க பாய்ங்க. பாடி நம்பர் வாங்கிட்ட போல. சும்மா வாங்குனேன் தலைவர் மாதிரி மிமிக்ரி எல்லாம் பண்ணி வாங்குனேன். ஏண்டா எங்க அப்பா நல்லா தானே இருக்காரு, ஏன் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காரு சொன்ன? எது
உங்க அப்பா நல்லா இருக்காரா? டேய் மச்சான், நீ ஏன் பாக்குறதுக்கு ஓரளவு சுமாரா இருக்க, ஆனா உங்க அப்பா நல்லா இருக்காருலாம் சொல்லாத. சரி, எதுக்கு அந்த பொண்ணுட்டு 1000 ரூபாய் கொடுத்த? டேய் அது வந்து நாமெல்லாம் சேர்ந்து தண்ணி அடிக்கலாம் இந்த காசு போய் அந்த பொண்ணுகிட்ட குடுத்துட்டா மூஞ்சி பத்தி அதுக்கு நல்லா மூடி சுத்துன குவார்டர் பாட்டில் மாதிரி வாய வச்சிருண்டா அவன. மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த 1000 ரூபாய் பணம் வந்துரும், அந்த பொண்ணு இங்க வந்துருவா. எப்படி? எப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே அவளுக்கு போன் பண்ணுவேன். உங்க ஃப்ரெண்ட் என்ன பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவா. அதாவதுங்க, என் ஃப்ரெண்டு பணத்துக்கு வேற ஏற்பாடு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவேன். பணத்தை எங்க உங்களை பார்த்து திருப்பி கொடுக்குதுன்னு கேட்பா. நம்ம மீட் பண்ண அதே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் ஜாலிதான். இருமா, அதெல்லாம் இருக்கட்டும். எங்களுக்கு இப்பவே சரக்கு அடிக்கணும். 1000 ரூபாய் இருடா, அந்த பொண்ணு வந்துருவா இப்போ. பண்ணி வாங்க. அட இருடா, வருவாடா. வாங்கம்மா நீ. ஐயே, என்னடா அந்த பையன் தொந்தரவு பண்ணிடுச்சே. மச்சான், ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லுது, என்னன்னு கேள. ஹலோ, சொல்லுங்க. என்னடா நம்பர் டெம்பரரி நாட் இன் யூஸ். அப்படின்னா பில்லு கட்டலன்னு அர்த்தம். அப்ப அந்த 1000 ரூபாய் பணம் இந்தா வெச்சுக்கோ. இது 1500 ரூபாய் போதும். வேணுமா உனக்கு? ஏய், அது அவன் போன் தான்டா. ஏத்தப்பல ரேகான ஒரு பொண்ணு இருக்கல்ல, ஆமா, எப்ப பாரு இந்த ஸ்லீவ்ல சே போட்டு சுத்துவல அந்த பொண்ணு தானே? அவளுக்கும் எனக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டெய்லி 100 மெசேஜ் தான் அனுப்புறான். குட் ஈவினிங் சொல்லலாம், குட் ஆஃப்டர்நூன் சொல்லலாம், சாப்பியா சொல்லலாம், எப்பவுமே ஞாபகமா இருக்கு. இப்படி ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் தான் அனுப்புறான். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? ரேகா என்ன டீப்பா லவ் பண்றான்னு தெரியுது. போடா புளியாங்கொட்டை, ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு 100 SMS அனுப்புறானா அவ போன்ல SMS ஃப்ரீன்னு அர்த்தம். வா மச்சான், பாரு, இந்திக்காரனுக்கு கூட பொண்ணு செட் ஆகுது, நம்மள தான் எவ்வளவு லவ் பண்ண மாட்டேன்றா. எவன் சொன்னா? ஜனனி என்ன லவ் பண்றா தெரியும்ல? அவ உண்மையிலேயே உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னாளா? எனக்கு தெரியும்டா, ஜனனி என்ன லவ் பண்றா. டேய், இந்த காலத்து பொண்ணுங்கலாம் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே பழகுங்க, அத போய் லவ் நினைச்சு தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகாத. எனக்கு தெரியும்டா, சீரியஸா என்ன லவ் பண்றா. மச்சான், லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிடா. ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்க, ஒரு வாரம் பார்க்கலாம் கூட ஒண்ணுமே ஆகாது. இதோ இவனுங்களை எல்லாம் ஒரு வருஷம் பார்க்கலாம் கூட ஒண்ணுமே ஆகாது. ஆனா லவ்வரை ஒரு நாள் பார்க்கலன்னு வச்சுக்க, ஒரு மாதிரி இருக்கும்டா. Cheers. ரொம்ப காரமா இருக்குடா. பாரா பாரா. மச்சான், எதை பத்தியும் கவலைப்படாத. உன் லவ்வுக்கு நான் இருக்கிறேன், மாமா இருக்கிறேன், ஃபுல் ஹெல்ப் பண்றேன். ஓகே? டேய், ஜனனி தான் லவ்க்கு ஓகே சொல்லிட்டால, அப்புறம் என்னடா? இல்லடா, உன் லவ்வுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மச்சான், இந்தியா ஸ்கோர் என்ன சொல்லு? ஆமா, இவர் ரவி சாஸ்திரி, அவர் சுனில் கவாஸ்கர், 2 பேரும் ஸ்கோரை பத்தி அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கிறானுங்க. டேய், ராத்திரி உங்க வீட்டுல சோறு இருக்கா? இல்ல கம்முன்னு குடுறா. ஆனா இந்த பக்கம் வாங்க. என்னென்ன சைட் டிஷ் இருக்கு? சிக்கன் இருக்கு, இறால் இருக்கு, மீன் இருக்கு சார். உனக்கு என்னடா? காசு கொடுக்க போது நீதான், நீயே சொல்லி. சரி, ஒரு பிளேட் ஃபிஷ் கொடுங்க, ஒரு சிக்கன் கொடுங்க, அப்புறம் ஒரு ஆப் பாயில். உனக்கு சொல்டா. ஒரு ஆபாயில், ஒரு காடை, சில்லி சிக்கன். காசு இருக்கா? அச்சு வாயில வச்சிரு. ஒழுங்கா குடிங்கடா. ஆனா அது மட்டும் எடுத்துவாங்க போங்க. தம்பி எல்லாம் எடுத்துக்கோ. அப்படியே எனக்கு ஒரு ஜெண்டு பாம் எடுத்துக்கோ. ஓகே? ரெண்டு பாமா? டேய், ஜெண்டு பாம் தானடா கேட்டேன், என்னமோ நியூக்ளியர் பாம் கேட்ட மாதிரி ஷாக் ஆவற. போடா போய் எத்தனோடா. டேய், இந்த பிராந்தியும் பொண்ணும் ஒண்ணுதான், ரெண்டுமே கிக்கா இருக்கும், ஆனா ரெண்டுமே செலவு வைக்குமே. செலவை பத்தி நீ பேசுறியா? வாங்க, குடுக்கற தோங்க மூடி குடுடா. இவனுங்க எல்லாம் கூட்டு வராதுன்னு சொன்னா கேக்குறியா நீ? ஏய், எதுக்கு நீ வந்த? உன்னை யார் கூப்பிட்டா? கிளம்பு, நீ கிளம்புடா. படா டா எடுத்து போ. என்னது இது? தைலம். இத பூசிட்டு போனா ஸ்மெல் வராது, உங்க அப்பா கிட்ட மாட்டிக்க மாட்டேன். போ. தம்பி, நானும் எத்தனை வருஷமா குடிக்கிறேன் தெரியுமா? கிட்டத்தட்ட 55 வருஷமா குடிக்கிறேன். ஆனா இப்படி ஒரு டெக்னிக் இருக்குது தெரியாது தம்பி. பெருசு, அதுக்கு தான் குடிக்கும் போது பக்கத்து டேபிள முறைச்சு பாத்துலாம அறிவோட யோசிச்சு குடிக்கணும்ன்றது. மூடி குடி. டேய், முதல்ல மீனை சாப்பிடு, கிளம்பலாம். டேய் டேய், என்ன ஆச்சுன்னு சொல்றா? அதான் சொன்னல, இந்த சட்டெல்லாம் எந்த லூஸ் வாங்கி கொடுத்துன்னு கேட்டு கோவமா போயிட்டாடா. இல்லையே, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. நீ டீடைலா சொல்லு. ஹோட்டலுக்குள்ள போனதுல இருந்து சொல்லு. ஹோட்டலுக்கு போனா ஃபர்ஸ்ட் பைக்கை பார்க் பண்ணேன். அப்புறம் ஹோட்டலுக்கு வெளியில கூட இந்த ஸ்பெஷல் மைசூர் போண்டான்னு எழுதி இருந்தாங்க. ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டியே? சொல்லு. நான் உன்னை இந்த அளவுக்கு டீடைல் கேட்கவே இல்லை. மெயின் மேட்டர் மட்டும் சொல்லு. அப்படியா? ஒண்ணும் இல்லடா,
ஹோட்டல் போனதும் ஆல்ரெடி அவ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாளா. சரி. உள்ள போனதும் ரொம்ப டென்ஷனா இருந்தா. ஏமா டென்ஷனா இருக்குன்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் சட்டையா ரொம்ப கேவலமா இருக்கு, எந்த லூஸ் உனக்கு எத்து குத்துதுன்னு கேட்டு அப்படியே தள்ளி விட்டா. சாரிடா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. சரி விடு, இதுவும் நல்லாதான் இருக்கு. சரி, நீ ஹோட்டலுக்கு போனது, ஜனனியை பார்த்தது எல்லாம் ஓகே. நடுவுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. நடுவுலையா? ஆமாண்டா, ஹோட்டலுக்கு போனல, உள்ள போனதும் எனக்கு முன்னாடி டேபிள்ல நம்ம கூட படிச்ச நிம்மி இல்ல, அவ உட்காந்துட்டு இருந்தா. அத சொல்லு முதல்ல. சரி, நிம்மி என்ன சொன்னா? டீட்டெயிலா சொல்லு. இந்த ஷர்ட்டை பார்த்து, ஷர்ட் சூப்பரா இருக்கு, நீ வேற ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்குன்னு சொல்லிட்டா. அங்கதான்டா தப்பு நடந்திருக்கு. பொண்ணுங்க எப்பயுமே அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் லவ்வர் அழகா இருக்கணும்னு நினைப்பாங்க. நிம்மி உன்னை புகழ்ந்தது ஜனனிக்கு பிடிக்கவில்லை. மச்சான், லவ் பண்ணா மட்டும் பத்தாது, பொண்ணுங்களோட சைக்காலஜியும் தெரிஞ்சுக்கணும். ஆமா, நீ ஆஸ்திரேலியால எந்த ஊருக்கு போற? சிட்னி. சிட்னில இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி தானே இருக்குது. என்னடா ஆச்சு உனக்கு? அவரு போதை ஆயிட்டாராம். டேய், ஆஸ்திரேலியா எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ண மச்சி. வேற ஒண்ணும் பாத்தியா, ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ளேயும் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டான். மச்சான், நீ எங்களை விட்டு பிரியதை நினைச்சா ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்குடா. இனிமே சத்தியமா சரக்கு அடிக்கதே விட்டுற போறேன்டா. இவன் நீ ஊருக்கு போறத நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணல. நீ ஊருக்கு போயிட்டு வச்சுக்க, இவனுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. அதை நினைச்சுதான் ஃபீல் பண்றான். பண்ணாதடா. நம்ம செட்ல இருந்து ஒருத்தன் பிரியதை நினைக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? பெரிய கொரியன் செட்டு பிரிஞ்சிட போய் அச்சு மூஞ்சி ஓடுறாங்க. என்னால ஃபீல் பண்ணாம இருக்க முடியாதுடா. நாம எப்படி எல்லாம் பழகணும் ஒன்னு ஒன்னா ஞாபகத்துக்கு வருது மச்சி. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனா போன வாரம் என்கிட்ட 2000 பணம் வாங்கினீ, அது மட்டும் ஞாபகத்துக்கு வரவே மாட்டேங்குதுல. வருது எப்படா வரும்? இப்படியேதான் மச்சான், என் காசெல்லாம் கண்டவன் தான் தின்ட்டு போறான். என்ன பண்றது மச்சான், நீ ஆஸ்திரேலியா போனா எனக்கா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ற. கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்கும்ல, நீ போய் நேர்ல பாடுறா. ஏன்? கிரிக்கெட் மேட்ச் டிவில காட்டுவாங்கல்ல, அப்ப நீ போனன்னு வச்சுக்க, நீ டிவில தெரிவ, அதுலயாவது உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாமே தான். சரிடா. ஓகே மச்சான், ஆஸ்திரேலியா போனதும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் கேட்டது யாரா? கில்கிரிஸ்ட், ரிக்கி பாண்டி. ஐயோ, அச்சு சரக்குல இறங்கிட்டு போல இருக்குது. நான் போறேன்டா, என்ன ஆளு விடுங்கடாப்பா.